என்ன மிமி, தையல் பழக போகிறீங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் மடிக்கிறது. புடவை ப்ரீ ப்ளீட்டிங் ரெடியாக மடித்து கொடுக்கறது. இப்படி தான் சின்னதாக மடிக்கணும். ஆளுங்க தான் தையல் வகுப்பு படிப்பாங்களா? அது பாருங்க, பூனை கூட படிக்க வந்திருக்கு. இந்த பூனை என்னை விட்டு அகலாது. என் பக்கமே தான் இருக்கும், என் கூடவே தான் வரும், என் கூடவே தான் நடக்கும். நல்லா பார்த்துக்கோ மிமி. கீழே உட்காந்து பார்த்துக்கோ. இப்படி தான் சின்னதாக எடுக்கணும். பெருசாக எடுக்கக்கூடாது. சரி வரலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பின்னு குத்திக்கணும். அப்பப்போ பின்னி குத்திக்கிட்டு நல்லா கவனமாக பார்த்துக்கோ. இப்படி தான் மக்களே, நீங்களும் பார்த்துக்கோங்க. இப்படி தான் நல்லா பொடிசாக மடிக்கணும். அப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் அழகாக அடுக்கிக்கிட்டு, அப்புறம் கஷ்டமாக இருக்குதுலாம் சொல்லக்கூடாது. இப்படி தான் மடிக்கணும். கவனமாக பொறுமையாக மடிக்கணும். பூனை கூட பழக வந்திருக்கு பாருங்க. இப்படி தான் பின்னு குத்திக்கிட்டா நவராது. இப்படி தான் குத்திக்கணும். அடுத்ததை மறுபடியும் நவுத்தி வச்சுக்கிட்டு மிஷின் ஊசியை இறக்கி வச்சுட்டு, அப்போ தான் அது நவராது. பொடிசாக நவுத்திக்கணும். நம்ம பொடிசாக மடித்து ஆனால் ரொம்ப பொறுமை வேணுங்க. அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. சரியா? எடுத்து அளவு பார்த்துக்கணும். 36 ஆகும். முந்தான நீட்டு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கிடச்சிச்சின்னா அந்த இடத்துல ஒரு பின்னு குத்திக்கணும். நல்லா எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்ட பிறகு மிஷினில் ஒரு தையல் ஓட்டிடணும். அந்த இடத்துல மட்டும் இந்த முந்தான பின்னு குத்துவோமே அங்கே மட்டும். அப்போ தான் அது லைஃப் இருக்கும், காலத்துக்கும் அப்படியே இருக்கும். பார்த்துக்கிட்டிங்களா? என்ன மிம்மி, தையல் பழக வர போகிறீங்களா? நல்லா கற்றுக்கிட்டிங்களா?